மின்வாரிய தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை மின்வாரிய அலுவலகத்தின் பின்புறம் உள்ள கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். பாஸ்கர், விவரங்களை வழங்கலாம். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கக்கூடிய அவர்கள் இன்று திடீரென சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலகம் பின்புறம் இருக்கும் கூவமாற்றிலேயே இறங்கி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி பாதுகாப்பு மற்றும் உரிய ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகம் பின்புறத்தில் கூவத்தில் இறங்கி போராடிய அவர்களை திடீரென போலீசார் உள்ளிட்டோர் அங்கிருந்து அகற்றியிருக்கிறார்கள். ஆற்றில் இறங்கி கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.